எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. பாப்பாங்க யாரும் இங்க இல்லாதது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குல்ல. பாருங்க பேத்தியெல்லாம் பார்த்து 3 மாசம் ஆயிடுச்சு. அதான் என்ன பண்றது ஒன்றும் புரியல. திடீர்னு அவ அங்க போவான்னு நமக்கு எப்படி தெரியும்? யாரும் இல்லாதது கஷ்டமா இருக்கு. எல்லாரும் ஒன்னா இருந்தோம், இப்ப பாருங்க எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்காங்க. அதுதான் ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அவங்கள வேற போய் பார்த்துட்டு வரணும். எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க, நம்ம எந்த சைடுன்னு போய் பாக்குறது? ஏதோ சிவா ஆதி இருக்கனால ஒன்றும் தெரிஞ்சுக்கிறதுல வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க. அதான் பாருங்க ஒரு மாதிரி கஷ்டமா இல்ல. அவங்களுக்கும் ஒரே கஷ்டம் தான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி. கௌசி தாராமா எங்க இருக்கீங்க? யாரு? இவருதான் அவங்க இங்க இருக்காங்களே நினைச்சு கூப்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். யாருக்கா இருந்தாலும் திடீர்னு பிரிஞ்சா அப்படித்தானே இருக்கும். எங்க 3 மாசம் ஆயிடுச்சு, இன்னமும் அவங்க 2 பேத்தையும் தான் கூப்பிட்டு இருக்காரு. என்ன பண்றது, சின்ன வயசுல இருந்து கூடயே இருந்தாங்கல்ல, அப்ப பிரிஞ்சு போகும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா என்ன பண்றது, இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொன்னாலும் காலையில எந்திரிச்ச உடனே அவங்க மூஞ்சில தான் முழிக்கணும்னு கூப்பிடுறாரு. என்ன பண்றதுன்னு ஒன்றும் தெரியல. அவங்க வேற அங்க போயிட்டு அங்க போய் கூப்பிட்டுட்டு போய் காட்டிட்டு வரலான்னு பார்த்தா அவங்களுக்கும் வீட்டுல வேலை இருக்குன்றாங்க, நேரமே இல்லைங்கிறாங்க. என்ன பண்றது ஒன்னும் புரியல. ஏ தாரா கௌசி எங்க காணோம்? இங்க பாருங்க ஆரம்பிச்சிட்டாரா? எங்க போயிட்டாங்க? அவங்கள ஆளையே காணோம். எங்க போனாங்க? வெளியில எது போயிட்டாங்களா? நான் வந்து அவங்க முன்னாடி வந்து நிப்பாங்க, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதுலயே விழுக்க மாட்டேங்குது. எங்க போனாங்க? இங்க லூசா நீங்க அவங்கள வேற ஊருக்கு போயிருக்காங்களா? 3 மாசம் ஆயிடுச்சு, புரியுதா புரியலையா உங்களுக்கு? 3 மாசமா ஒரே வேலையை தான் பாத்துட்டு இருக்கீங்க. நான் சொல்லியும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன பண்றதோ தெரியலங்க. ஓ ஆமால, அவங்க போய் 3 மாசம் ஆச்சுல. சம்மந்தி வருத்தப்படாதீங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? அவங்க வேலைக்காக தானே போயிருக்காங்க, சீக்கிரம் வந்துருவாங்க, வருத்தப்படாதீங்க. இல்ல பேத்தி எல்லாம் பார்த்து 3 மாசம் ஆயிடுச்சு, அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எப்ப எந்திரிச்சாலும் அவங்க ஞாபகம் தான் இருக்கு. என்ன பண்றது? விடுங்க, ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம், கவலைப்படாதீங்க. ஒரு மாதிரி இருக்கு. நான் சரி நான் உள்ளார போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். ஒரு மாதிரி தலைவலி ஆரம்பிச்சிருச்சு, நான் போறேன். சரி போங்க. இப்படி பண்ணா நான் என்ன பண்றது ஒன்னும் புரியல. காலையில எந்திரிச்ச உடனே அவரை தேடுறாங்க, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிருது, போய் படுத்துடுறாரு. என்ன பண்றது ஒன்னும் புரியல. தேடிட்டு அவங்க இல்லைன்னு தலைவலி வந்துருது, இல்லைன்னா தலை சுத்தி கீழே வந்தாருனாரு. நான் என்ன பண்றது? பிரிஞ்சதே இல்லைல்ல, அதனால ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கே கஷ்டமா இருக்கும். இப்படி பண்ணியே உடம்பு சரியாம போயிரும் போல அவருக்கு. என்ன பண்ண போறோன்னா ஒன்னும் புரியல. வாங்க வாங்க வந்து உட்காருங்க. ஐயோ ஏன் கீழே உட்காந்துட்டீங்க? மேல வந்து உட்காரல. இல்ல இப்படி உட்காந்தா கொஞ்சம் கால் வலிக்காதுல்ல. காலேஜ்ல நின்னுக்கிட்டே இது பண்றதுனால இப்ப கொஞ்சம் உட்கார்ந்தா நல்லா இருக்கும். எங்க சோஃபால எல்லாம் உட்காந்தா கால் வலி வந்துருது. ஆமாமா அதுவும் கரெக்ட் தான். என்ன எல்லாம் சோகமா இருக்க மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லை, இவர் வேற தாரா இவக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு காய்ச்சலே வந்துடும் போல விட்டா. என்ன பண்ண போறோன்னு ஒன்றும் புரியல. ஆதி எங்க? ஆதி தான் கொண்டு வந்து விட்டுட்டு அவனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஓ அப்படியா, சரிங்க. சரி உட்காருங்க, காஃபி ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்க உட்காருங்க. சும்மா இவங்களை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். உட்காருங்க. என்ன பேத்தியெல்லாம் நல்லா இருக்கா? ஃபோன் அடிச்சாலா? ஃபோன் அடிச்சா, நேற்று தான் ஃபோன் அடிச்சா. பேத்தியெல்லாம் நல்லா தான் இருக்காளாம். என்ன ஒரு மாதிரி அவளுக்கும் கஷ்டமா இருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டு போனனால. சரி என்ன பண்றது, அப்படிதான் இருக்கும். வாழ்க்கைன்னு வரும்போது எல்லாம் பிரிஞ்சுதானே ஆகணும் ஒரு நாள். அது கொஞ்சம் சீக்கிரமாவே நடந்துருச்சு. எப்படியும் அவங்க இங்க வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. நம்ம கையில எதுவும் இல்ல, கடவுள் கையில தான் எல்லாமே. ஆமாமா அதுவும் கரெக்ட் தான். ஏதோ கௌசி தாரா 2 பேரும் ஒன்னா போயிட்டனால பிரச்சனை இல்ல. தனித்தனியா வேற ஊருக்கு போயிருந்தாங்க, அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஐயோ ஆமா, அவங்க பிரிஞ்சிருந்து நான் பார்த்ததே கிடையாது. அழுதுன்னு அழுந்திருப்பாங்க. அன்னைக்கு போறதுக்கே இத்தனை பேர்த்த விட்டுட்டு போனதுக்கே அழுன்னு அழுந்துட்டாங்க. சின்ன வயசுல இருந்து ஒருத்தி இருக்கா, அவளை பிரிஞ்சுட்டோன்னா அவ்வளவுதான். நம்ம அம்மாவும் பாவம் கல்யாணம் ஆகி 1 வீக்ல அம்மா அப்பாவெல்லாம் பிரிஞ்சு போயிருக்கா. அது ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. வாழ்க்கையில வேலைன்னு வந்துட்டா பிரிஞ்சு போய் தானே ஆகணும். பாருங்க அவளுக்கு ஒன்னும் செய்ய தெரியாது. இப்ப போய் அங்க எல்லா வேலையும் அவதான் செய்யறா. என்ன பண்றது, அவருக்கு பாக்கணும்ல. அதான் கல்யாணம் ஆனா பொண்ணுங்களுக்கெல்லாம் பொறுப்பு வந்துருது, வேற என்ன பண்றது. நேத்து கால் பண்ண அம்மாவுக்கு அம்மா எடுக்கல, பிரபா தான் எடுத்தா. அவளுக்கு கொஞ்சம் காய்ச்சலு கூட பாருங்களேன், நம்ம கூட இல்லாம போயிட்டோம். ஏதோ பிரபா இருக்கனால அவன் கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறான். ஆமாமா கல்யாணம் ஆகாமலாம் தனியா போயிருந்தானா கஷ்டம் ரொம்ப பட்டிருப்பா. ஏதோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் போயிட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சரி உட்காருங்க, காஃபி எது குடிச்சிங்களா? ஐயோ இல்ல, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். அதெல்லாம் எதுவும் வேணாம், பேசலான்னு தான் வந்தேன். ஓ அப்படியா, பேசுங்க. எங்க தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க, காஃபி டீ ஏதாவது வேணுமா?
ஆஹா அதெல்லாம் இல்ல, என் தலைவலி பறந்து போயிடுச்சு. சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். இங்க என்னாச்சு, தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க? அதெல்லாம் போயிடுச்சு. இப்பதான் பொண்ணு கால் பண்ண, நல்லா இருக்காளாங்க. அப்பா நாங்கெல்லாம் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தோம், நம்மள உங்க பொண்ணு சொன்னாதான் நம்புவீங்க போல. அதான் பாருங்களேன், என் பொண்ணுக்கு சொன்னாதான் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். அது என்னமோ உண்மைதான், தான் பொண்ணு தனக்கு சொன்னாதானே திருப்தியா இருக்கும். அது இல்லாம அப்பா பொண்ணோட பாசம் அதிகம் இருக்கும் போது பொண்ணா சொன்னாதான் தெரியும். சரி சரி, நீங்க பேசுங்க, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஓகே, போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வாங்க. பாத்தீங்களா, பொண்ணு போன் அடிச்சிட்டா மட்டும் போதும், எங்க இருந்து எங்க குதிப்பாருன்னே தெரியாது. சும்மாவா சொன்னாங்க அப்பா பொண்ணு பாசம் பெருசுன்ட்டு? அது என்னமோ உண்மைதான். அந்த பொண்ணுக்கு குழந்தையே பிறந்தாலும் பொண்ணு சின்ன குழந்தைதான் அப்படின்னு நினைப்பாங்க அப்பாக்கெல்லாம். அந்த பாண்டிங் எங்க இருந்து விட போகுது? ஆமாங்க, என்ன பண்றது? பாருங்களேன், பொண்ணு அவளுக்கு மட்டும் போன் அடிச்சுட்டு எனக்கு போன் அடிக்கல. போன் அடிப்பா, கவலைப்படாதீங்க. போன் அடிக்கிட்டு அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஆமா, எல்லாம் ஒரு நாள் அங்க போலாம். எப்ப போலாம்? அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஒரு நாள் போலாம், எல்லாத்துக்கிட்டையும் முடிவு பண்ணிட்டு ஒரு நாள் போவோம். ஆதி, காவ்யா, சிவா, சங்கீதா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு எல்லாத்துக்கும் போகலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் ஜாஸ்தியா இருக்கு, அவங்களையும் பார்க்கணும்ல. ஆமாம்மா, இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு. எல்லாம் வளர்ந்து பாருங்க, வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. சடன்னு ஓடிடுச்சு பாருங்க நாளு. ஆமா, ஆதி என்னதான் சொல்றா கல்யாணத்துக்கு? அவன் என்ன சொல்றான், இன்னும் 1 வருஷம் போகட்டும்ங்கிறான். அப்புறம் அவனோட முடிவு தானே எடுத்துக்கணும். வற்புறுத்தி கல்யாணம் பண்ண வைக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஆமாமா, அதெல்லாம் செய்யாதீங்க. காவியாவும் அதை தான் சொல்றா. எதுக்கு நம்ம வற்புறுத்திட்டாதான் 2 பேத்துக்கு விருப்பம் இருக்குன்னு முடிஞ்சிருச்சுல. அப்புறம் 1 வருஷம்னா என்ன, 2 வருஷம்னா என்ன? ஆமாமா, அது என்னமோ உண்மைதான். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அவங்களுக்கு பிடிக்காததை ஒண்ணு நம்ம செஞ்சுட்டோம்னு வைங்களேன், நம்ம எதிரியா மாறிடுவோம். ஆமா, அதனாலதான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே விட்டுருவோம். 1 இயர் தானே, பாத்துக்கலாம். ஆமா, விட்டுருங்க. இப்போ ஓகே தானடா, உடம்பெல்லாம் ஓகே தானே? இப்போ ஓகேடா பிரபா. நீங்க ஆபீஸ் போலையா? 3 நாளா லீவ் போட்டீங்க, ஆபீஸ் போக வேண்டியதானே? என் வைஃப் உனக்கு காய்ச்சல்ல இருக்கும்போது நான் எப்படி போவேன்? அதுக்குன்னு 3 நாளா லீவ் போடுவீங்களா? போக வேண்டியதானே? நான் பாக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கும் தனியா இருந்து மேனேஜ் பண்ண தெரியும். நீங்க போய் ஆபீஸ் கிளம்புங்க, போங்க. இப்போ உன் பிரச்சனை என்ன? நான் வீட்டுல இருக்கிறதா உனக்கு பிரச்சனை தானே? எனக்காக நீங்க லீவ் போட்டதுதான் பிரச்சனை. எப்பயாவது ஒரு நாள் காய்ச்சல் வரதா செய்யும், அது டக்குன்னு போயிடும். அதுக்கு எதுக்கு நீங்க லீவ்லாம் போடுறீங்க? மேடம், அதுக்கு நீங்க மாத்திரை போடணும். மாத்திரையே போட மாட்டீங்க, என்னையும் பார்க்க விட மாட்டீங்க. என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க? எனக்காக நீங்க லீவ் போட்டு எல்லா வேலையும் நீங்க செய்றீங்க, எனக்கு கஷ்டமா இருக்குல்ல. அப்ப நீ வேலை செய்யும் போது எனக்கு கஷ்டமா இருக்காதா? உனக்காக தானே நான் வேலை செய்யறேன், இதுல என்ன இருக்கு? எனக்காக ஒவ்வொரு வேலையும் செய்யற, உனக்காக நான் ஒரு வேலை செய்ய மாட்டேனா? தத்துவெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, அது வேற இது வேற. எனக்கு ரெண்டுமே ஒண்ணுதாமா. உங்களுக்கெல்லாம் யார் 3 நாள் யார் லீவ் கொடுத்தது? என்கிட்ட காட்டுங்க உங்களை. எப்படி நீங்க லீவ் கேட்டீங்க? எப்படி கொடுத்தாங்க? எனக்கு ரொம்ப காய்ச்சல்னு சொல்லி லீவ் போட்டேன். நல்ல மூளைப்பா, நல்ல பொய். உனக்கு காய்ச்சல்னா எனக்கே காய்ச்சல் வந்த மாதிரி. நீங்க வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் கிடைச்சனா? நல்லா ஆபீஸ்க்கு போய் சும்மா கம்ப்யூட்டர் தட்டுன்னு தட்டினா மட்டும் போதும், ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு உனக்காக சமைச்சு உட்காந்து எல்லாம் பண்ண போறேன்? உன் மேல இவ்வளவு பாசம் இருக்குனாலதான் பண்றேன். நானும் ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குறேன், அடிச்சு விட்டுக்கிட்டே இருங்க நீங்க பாட்டுக்கு. என்கிட்ட நீ வாங்க போற, அமைதியா தூங்க தானே சொன்ன உன்ன. நீங்க இப்படி பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? நான் பாட்டுக்கு அமைதியா தூங்கி இருப்பேன், பெட்ல படுத்து மடியில போட்டு படுக்க வச்சுட்டு எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அம்மாவை மிஸ் பண்ணுவியேன்னு சொல்லி கொஞ்சம் தோல் தட்டி விடலான்னு பார்த்தா நீ ரொம்ப பண்றியா? அம்மாவை மிஸ் பண்றேன்னு நினைச்சா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மிஸ் பண்ணிருப்பேனாலாம். ஏன்? ஏன்னா நீங்க அந்த 1 வாரம் 3 நாள் என்கிட்ட பேசாமலே இருந்தீங்களே. அது யாருனால? நீ ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிற, வேலையே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறேன்னு சொல்லி தானே நான் பேசாம இருந்தேன். உடம்பு சரியில்லாத போது செஞ்சது உன்னோட தப்பு. அப்ப அது நான் தானே கஷ்டப்படணும். வேலை செஞ்சாலும் எனக்கு வேலை செய்யறதுல தான் சந்தோஷம், அதனால தானே நான் செய்யறேன். வேலைக்கு போக சொன்னாலும் வேலைக்கும் போக மாட்டேங்கிற, என்னதான் பாத்துக்குவேங்கிற. நீ என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்க? உங்களை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கலாம்னு இருக்கேன். அதுக்குன்னு வேலையை விட்டுருவியான்னு? ஆமா, நீங்க அங்க இருக்க வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்தீங்க. இங்க கூட்டிட்டு வந்துட்டு நான் தானே கஷ்டப்படுத்தினேன். என்னால தானே நீங்க வந்த, இல்லாட்டி நீ அங்கேயே இருந்திருப்பல. இருந்தாலும் நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறேன்ல, கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ண பாக்குறேன். யாரு நீ ஃபுல்ஃபில் பண்ண பாக்குற? ஆமா. ரொம்ப சந்தோஷம். கண்ண மூடி தூங்கு நீ. சரி, ஓகே, நான் கண்ண மூடி தூங்குற. மடி வலிச்சிச்சுன்னா சொல்லுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் முதல்ல தூங்கு, அப்புறம் பேசுவேன். தூங்கு. ஆனாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர். இருக்கட்டும், ஓவராவே இருக்கட்டும், தூங்கு. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டாய் மடிவேன், பிறந்தாலும் உனையேதான். ஐயோ கனிதங்கோ, என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க? நான் பேசாதீங்க, உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன் கனிதங்கமே, என் மேல ஏன் கோவமா இருக்கீங்க? நீங்க 2 நாளா என்ன பார்க்கவே வரல, நான் கோவமா இருக்கேன். என்கிட்ட பேசாதீங்க. அச்சோ, ஹாஸ்பிடல்ல கொஞ்சம் வேலைடா, அதனால தான் பார்க்க முடியலடா. சாரி. கார்த்திகாவை கொண்டாந்து விடல, போங்க, பேசாதீங்க. சாரிடா தங்கம், என்னால தூக்கிட்டு வர முடியல. அம்மாவுக்கு வேலை கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால தான்டா. பாப்பாவுக்கு ஏன் ஒரு வெட்ட குடும்பி போட்டது? யாரு போட்டா? உங்களுக்கு என்ன? நீங்க போட்டதுல போங்க. கார்த்திகா பாப்பா, அம்மா கிட்ட பேசாத. அம்மா ரொம்ப ரொம்ப மோசம் கார்த்திகா பாப்பா.
மாட்டாங்க. அம்மா இதையே தாம்மா சொல்றீங்க. எப்ப பார்த்தாலும் இதையே சொல்றீங்க. போங்கம்மா. தங்கம் நான் தான் சொல்றேன், சீக்கிரமா வந்துருவாங்க. போங்கம்மா. உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்காதா? நான் ஒரு டைம் கூட உங்களெல்லாம் நேர்ல பார்த்ததே இல்லம்மா. இந்த போட்டோ மட்டும் தான் கொடுத்திருக்கீங்கம்மா. ஐயோ சாரிடா. அவங்களுக்கெல்லாம் உன்னை பார்த்த உடனே பிடிக்காமலாம் இல்ல. போங்கம்மா. கார்த்திகா பாப்பாவை மட்டும் தான் நீங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க. கௌஷி அம்மாவினே அப்பால கூட்டிட்டே வந்ததில்லம்மா. ஏம்மா உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க? அச்சச்சோ, கூட்டிட்டு போறேன். ஒரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். போங்கம்மா. கார்த்திகாவை மட்டும் கூட்டிட்டு போறீங்கன்னு கூட்டிட்டே போக மாட்டேங்கிறீங்க. டெய்லி என்ன பார்க்கவும் வர மாட்டேங்கிறீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அச்சச்சோ சாரிடா. உனக்கு 3வது வருஷம் பர்த்டேல கண்டிப்பா எல்லாத்தையும் காட்டுறேன். அம்மா இப்படியே சொல்லுங்க நீங்க. போங்க. கார்த்திகா நம்ம போய் விளையாடலாமா? அச்சச்சோ கனி பாப்பா அவ எங்க விளையாட வருவா? அவளே குட்டி பாப்பா. இப்பதானே 3 மாசம் ஆயிருக்கு. பாப்பாவுக்கு பாத்தீங்களா முடி பெருசா வளர்ந்துருச்சு. ஆமாம்மா, அக்காவுக்கு தானே பெருசா வளர்ந்துருக்கு. அவளுக்கு முடி பெருசா வளர்ந்தானே என்ன மாதிரி அவளுக்கு தலை சீவி விடுவேன். கனி பாப்பா சீவி விட போதா? ஆமா, நான் சீவி விடுவேன் பாப்பாவுக்கு. அச்சடா, தங்கச்சி மேல அவ்வளவு பாசமா பாப்பாவுக்கு? ஆமா, அவளுக்கு என் மேல பாசமா இருக்கும். சரி சரிம்மா, அவளுக்கு உன் மேல பாசம் தான். உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா சொல்லு? ஐயோ கண்ணி பாப்பா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். ஒரு நாள் எல்லாத்துக்கிட்டையும் உன்னை கூட்டிட்டு போய் காட்டுவேன், சரியா? நீ கேட்கும் போது எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா இப்போதைக்கு என்னால கூட்டிட்டு போய் காட்ட முடியாது. என் தங்கத்தை, என் குழந்தைய ஒரு நாள் கூட்டிட்டு போய் காட்டுறேன், சரியா? சரி அம்மா, நான் பாப்பாவுக்கு விளையாட்டு ஜாமான் எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் வேணாம், இப்ப போயிருவோம் நாங்க. திரும்பி அம்மா ஈவினிங் வரேன். கார்த்திகா பாப்பா உனக்கு போக வேண்டாம் தானே? அம்மா வேண்டாங்கறாமா, விட்டுங்கம்மா. என் தங்க சொல்லறேலே. கார்த்திகா பாப்பா அக்கா கூட இருக்கீங்களா? என் தங்க 3 மாசத்துல உங்க கூட எவ்வளவு அழகா பேசுறா பாரு. அவ ஏன் தங்கச்சி என் கூட சந்தோஷமா பேசுவா. இல்ல கார்த்திகா, அக்கா சொல்றது எப்போ கேட்கணும். பாரு, 2 பேரும் அவ்வளவு கியூட். அக்கா தங்கச்சி பாசம் எவ்வளவு இருக்கு. அது எங்களுக்குள்ள எப்பவும் இருக்கும். சரி சரி, என் தங்க நல்ல கியூட்டான பாப்பா. இன்னைக்கு கார்த்திகாவை இங்க விட்டுட்டு போறீங்களா? நான் பாப்பாவை நல்லா பாத்துக்குவேன். என் தங்க உங்களை பார்க்கவே ஒரு ஆள் வேணும். நீ அவளை பாக்குறியா? உனக்கு யாராவது ஒருத்தர் பாலாத்தி கொடுக்கணும். பாப்பாவுக்கு யார் கொடுப்பா? அச்சச்சோ பாப்பா, ஒரு நாள் கண்டிப்பா நான் இங்க இருப்பேன், சரியா? இப்படியே சொல்லி பாப்பாவை நல்லா ஏமாத்துங்கம்மா. பாரு, நாளைக்கு வேணா நான் உன் கூட இருக்கட்டா? இருப்பீங்களாமா? கண்டிப்பா. பாப்பாக்காக கண்டிப்பா இருக்கேன். அப்ப கார்த்திகா பாப்பா, நான் கௌசி அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன். சரி சரி அம்மா. உனக்கு என்ன தவிர கார்த்திகா பாப்பா போதும் போல? எனக்கு கார்த்திகா பாப்பா மட்டும் போதும். ஓ, அப்ப இந்த அம்மா கார்த்திகா பாப்பா மட்டும் தான் என் கூட ஜாலியா விளையாடுறா. நீங்க விளையாடுறீங்களா? வாண்டு சரியான வால் உனக்கு. வந்த உடனே பாப்பா வாங்குற. இன்னும் என் கையில தரைய பத்தியா நீ? சரியா? நான் அந்த கேடி அழுகுதா பத்தியா? பாப்பா என் கூட இருக்க வரைக்கும் அழுக மாட்டா. சரி சரி, அழுகாமலே இருக்கட்டும். சும்மா தான் சொன்னேன். எனக்கு உங்களையும் பிடிக்கும். என் கண்ணி பாப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? சரி அம்மா வரேன், நீ பாப்பாவை பாத்துக்கோ. போங்கம்மா. நீ அழுகாத பாப்பா, உன் கூட நான் இருக்கேன் எப்போதுமே. கூடிய சீக்கிரத்துல நம்மெல்லாம் ஒரு நாள் ஒண்ணா இருப்போம், சரியா? அப்பாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. செத்தாலும் புயத்தாலும் செடியாக முளைத்தால் என் வாசம் உனக்கல்லவா. ரத்தத்தின் ரத்தமே இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான், நீ எங்கும் உயிர்